நியூஸ் 18 தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இன்று சாகித்ய விருதுகளை அறிவித்திருக்கிறது சாகித்ய அகாதமி. அதில் சாகித்ய பால புரஸ்கார் விருதை பெற்றிருக்கக்கூடிய விருதாளராகவும் இருக்கிறார். தமிழில் அறியப்பட்ட சிறார் எழுத்தாளர், இதழியலாளர் என பல்வேறு முகங்களை கொண்டவர் விஷ்ணுபுரம் சரவணன் அவர்கள். அவர் இன்றைக்கு நம்மோடு இந்த நேர்காணலில் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம், வாழ்த்துக்கள். சாகித்ய அகாதமியினுடைய பால புரஸ்கார் விருது உங்களுடைய ஒற்றை சிறகு ஓவியா நூலுக்காக கிடைத்திருக்கிறது. எப்படி உணர்றீங்க இந்த தருணத்தை? மிக்க நன்றி. எந்த ஒரு படைப்பாளிக்கும் தன்னுடைய படைப்பு குறித்து யாராவது பேசுவாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதோட நிறை குறை சொன்னால் கூட பரவாயில்ல, மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கிறது தான். ஒரு விருதுங்கிறது ஒரு படைப்பாளியை இன்னும் உற்சாகமாக அவருடைய பயணத்தில் உந்தி தள்ளுவது போல் ஒரு மிக முக்கியமான ஒரு செயல்பாடாக. அந்த வகையில் எனக்கு ரொம்ப பிடித்த என்னுடைய படைப்புகளில் எல்லா படைப்புகளுமே பிடிக்கும் அப்படின்னா கூட ரொம்ப பிடித்த ஒரு நாவலுக்கு இந்த விருது கிடைத்திருக்கிறது நிரம்பின மகிழ்ச்சி கொடுக்குது. ஒற்றை சிறகு ஓவியா எதை பற்றி பேசிச்சு? நீங்கள் உங்களுக்கு பிடித்த நூல்களில் இன்னும் மிக பிடித்தமான நூல்னு சொன்னீங்க. ஒரு விருதுக்கு தேர்வாகி இருக்கு அப்படின்னா அதில் ரொம்ப ஆழமான அம்சங்கள் என்பது நிச்சயமாக இருக்கும். அந்த வகையில் ஒற்றை சிறகு ஓவியா பேசின விஷயம்ங்கிறது என்ன? உண்மையிலே குழந்தைகளுக்கு சில விஷயங்கள் எழுதணும், சில விஷயங்கள் எழுதக்கூடாதுன்னு இது ஒரு 25 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பார்டர் லைன் வச்சுருந்தாங்க. புராண கதைகள் எழுதுவாங்க, சரித்திர கதைகள் எழுதுவாங்க, ராஜா ராணியை வச்சுட்டு எழுதுவாங்க. ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களான ஒரு நீதியை சொல்கிற மாதிரியான விஷயங்கள் எழுதுவாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது தேங்கி போகிற மாதிரியான வந்துச்சு. நம்ம எல்லா விஷயங்களும் குழந்தைகளுக்கு எழுதலாம், எளிமையாக எழுதணுமே தவிர பாடுபொருள்களை நம்ம கரார்த்தனம் காட்ட வேண்டியதில்லை. எல்லா விஷயத்தையும் எழுதலாம் அப்படிங்கிறது தான் இப்போ சமீபத்தில் எழுதிட்டு இருக்கிற எல்லாரும் முடிவெடுக்கிற ஒரு விஷயமா இருக்குது. அப்படி வகையில் நம்ம ஊரை சுற்றி என்ன நடக்குது, நம்ம ஊரில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன விஷயங்கள் இல்லை. குறிப்பாக ஒரு கிணறு ஒரு ஊரில் ஒரு சில ஊர்களில் 10 கிணறுகள் கூட இருந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். பன்னீர் மரங்களும் வேப்ப மரங்களும் ஆலமரங்களும் ஊரை சுற்றி ஏகப்பட்டது பார்த்துருப்போம். அதெல்லாம் அதில் பாதியை இப்போ காணுமே. கிணறு இல்லாத ஊரே இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ கிணறு இருக்கிற ஊரை அந்த ஊரில் இருக்குது, இந்த ஊரில் இருக்குதுன்னு சொல்லி அப்படி அடையாளம் காட்டுற மாதிரியே தான் இருக்குது. அப்போ அதெல்லாம் எங்கே போணுச்சு? ஏன் தண்ணீர் குறைஞ்சிது? நம்ம சின்ன வயசில் நம்ம விளையாடும்போது ஒரு சின்ன ஒரு அரை அடி தோண்டினாலே அங்கே மண்புழுக்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும். இப்போ இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு மண்புழுனா என்னன்னு சொல்ல வேண்டியிருக்கு. நமக்கு யாருமே என்னோட சின்ன வயதில், உங்களோட சின்ன வயதாக இருக்கட்டும், மண்புழுனா என்னன்னு யாரும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்களே மண்ணை தோண்டும் போது ஏதோ புழு வருதுன்னு பார்த்து இது என்னன்னு கேட்கும்போது இது மண்புழுனா நம்ம நண்பர்களுக்குள்ளாரே முடியும். இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு மண்புழுனா என்ன, அது என்ன செய்யுதுங்கிறது நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியது. சரி, மண்புழு அவங்க பார்க்கலாம்னு நினச்சாலும் நம்ம மண்ணை தோண்டினா அது மண்புழு எளிதில் கிடைக்காது. அப்போ மண்புழுக்கள் எங்கே போணுச்சு? இத்தனை ஆண்டு காலமாக நம்ம ஊரில் நம்ம நடந்து போயிட்டு இருக்கிறதுலேருந்து ஒரு அடிக்கு கீழே இருந்த மண்புழுக்கள் இப்போது எங்கே போணுச்சு? அது எங்கே தான் அது எதனால் அது நம்ம ஊரை விட்டு போணுச்சு, ஏன் இல்லாமல் ஆச்சு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இல்லையா? பெரியவர்களுக்கு கேட்டால் தர்க்க ரீதியாக என்னென்ன விஷயங்கள்லாம் பேசுவாங்க, பெரிய விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க, அது நமக்கு புரியாது. குழந்தைங்களுக்கு இந்த கேள்வியை மட்டும் கேட்க வைக்கணும். அது நம்ம அதுக்கான முழுமுற்றான பதிலை சொல்வது என் நோக்கம் இல்லை. ஓகே, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஊரில் மண்புழு இல்லாமல் போகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம், இன்னொரு ஊரில் அதுக்கு வேற ஒரு காரணமாக இருக்கலாம். ஒரு ஊரில் நிலத்தடி நீர் குறையிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம், வேற ஒரு ஊரில் வேற ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் அது கேள்வியை குழந்தைகளுக்கு. ஓகே, நம்ம சுற்றி இருக்கிற ஒரு 100 மரங்கள் இருக்குன்னா இன்றைக்கி ஒரு 50 மரங்கள் தான் இருக்குன்னா அந்த 50 மரங்கள் ஏன் இல்லை அப்படின்னு கேள்வி கேட்டால் தான் இருக்கிற 50 மரங்களாவது நம்ம பாதுகாக்க முடியும். இப்போ நம்ம சுற்றி இருக்கிற நம்ம சூழலை உற்று கவனிக்கிறதும் அதில் இருக்கிற சில பிரச்சனைகள்னு நினைக்காம சில போதாமைகள், சில விடுபடல்கள் குறித்து கேள்வி கேட்கறது, அந்த கேள்வியை முதல்ல தனக்குள்ளே கேட்டுக்கிறது. அதுக்கப்புறம் அந்த ஊரில் யார் மிகப்பெரிய மனிதரோ, ரொம்ப வயதான மனிதரோ, அவங்க வீட்டில் இருக்க தாத்தாவோ பாட்டியோ அவங்கள்ட்ட நம்ம ஊரில் இந்த பெரிய பன்னீர் மரம் இருந்துச்சுன்னு சொல்கிறீங்களே, அந்த மரம் என்னாச்சு? நம்ம ஒரு கிணறு இவ்வளோ ஊரில் ஒரு 18 கிணறு இருக்குன்னு சொன்னீங்களே, இப்போ 1-2 தானே இருக்குது, ஏன் அது மூடினாங்க, என்ன காரணம்? இப்படின்னு அந்த கேள்வி கேட்க வச்சு அந்த ஊரை பற்றியான நினைவுகள் இருக்கு இல்லையா, அது வெறுமனே பசுமையான நினைவுகள், ரொம்ப அதில் ரொமான்டிசம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிஜமாகவே அது என்னென்னு நம்ம இழந்துகிட்டு இருக்கோம். ஓகே, அந்த இழப்பு ஏன் காரணம்னு நான் சொல்கிறத விட நான் ஒரு சில காரணங்கள் சொல்லியிருக்கேனே தவிர நிஜமான காரணத்தை அவங்கவுங்க அந்தந்த படிக்கிற குழந்தைகள் அவங்க ஊரில் போய் அந்த ஊரில் இருக்கிற முதியவர்கள்ட்ட கேட்டு அது தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஒரு முதிய தலைமுறைக்கும் இப்போ பிறந்திருக்கிற தலைமுறையும் ஒரு உரையாடல்
ஏற்படுத்துறதுக்கான ஒரு பாலமாக இந்த நாவலை நான் திட்டமிட்டது. ஓகே. சுற்றுச்சூழலில் இருக்கிற கேள்விகளை நம்ம எப்படி கேட்கலாம், அது நான் சயின்ஸ் ஓரியன்டாக நான் போகலை, ஒரு அறிவியல் பூர்வமாக இது மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஆனால் நம்ம கண்ணுக்கு எதிர பார்த்த விஷயங்கள் இல்லாமல் போணுச்சு, ஏன் நம்ம தேடி அதுக்கான கேள்வி கேட்டு பதிலை தேடி அலைவோங்கிறது தான் நாவலோட சார். அந்த சூழலியல் சார்ந்து ஒரு தலைமுறை இடைவெளியை நிரப்பக்கூடிய ஒரு விஷயமா இந்த நாவல் உருவாச்சுன்னு சொல்லுங்க. இதை உருவாக்கும் போதோ அல்லது வெளியிட்டு அது சிறார்களிடம் போய் சேர்ந்த பிறகோ இந்த அளவுக்கு ஒரு விருதுக்கு தேர்வாகக்கூடிய ஒரு நாவலாக அது மாறும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு உங்ககிட்ட இருந்ததா? நம்ம வீட்டில் அம்மா வந்து சமைக்கும் போது இது சாப்பிட்டு நம்ம மூத்த பையன் நல்லா இருக்குவான் அப்படின்னு சொல்லுவான்னு அவங்க சமைக்கிறது கிடையாது. கடைசி பையன் வந்து இதை பார்த்துட்டு நல்லா இருக்கு சாப்பிடுவான் அப்படின்னு மாதிரி சமைக்கிறது. நம்ம வீட்டில் மூத்த பையனுக்கு வந்து இது பிடிக்கும், இது அவங்க உடலுக்கு இது தேவை அப்படின்னு சொல்லி அவங்க சமைப்பாங்க இல்லையா. கடைசி பையன் வந்து இந்த காய் வந்து ரொம்ப ருசிச்சு சாப்பிடுவான், அதுக்காக கூடுதலாக 2 கட் பண்ணி வைப்போம்னு நினைச்சுவாங்களே. அதுபோல தான் ஒரு படைப்பாளி வந்து அந்த விஷயத்தை நோக்கி தான் நான் எழுதணும். விருது நோக்கிலாம் அதுக்கான பாராட்டுகளுக்கு நோக்கி அதை நான் திட்டமிடலை. ஆனால் அப்படி செய்கிற விஷயத்தை நம்ம நேர்மையாக செய்யணும். அதுக்கான சில விஷயங்கள் தொடர்ச்சியாக படித்தேன். மண்புழு பற்றி போகிற போக்கில் ஒன்று எழுதிடக்கூடாது, அதுக்குன்னு மண்புழு குறித்து ஆய்வு செய்யப்பட்ட நூல்களை வாங்கி வாசிக்கிறது, அதில் என்னென்ன நான் சில விஷயங்கள் கேள்வி கேட்குன்னு சொல்லணும். அந்த கேள்வி கேட்கறதுக்கான பின்னணியாக என்னென்னலாம் இங்கே ரிசர்ச் நடந்திருக்கு அதெல்லாம் தேடி போய் வாசித்தோம். அது வாசித்து அதுலேருந்து அந்த இது எழுதின போது எனக்கு முதல்ல எழுதினப்போ ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. அதை நான் எழுதி ரொம்ப என்னுடைய நெருக்கமான நண்பர்களுக்கு மட்டும் முதல்ல அனுப்பினேன். என்னுடைய சக எழுத்தாளர் விழியன், இனியன் இவங்கள்ட்ட நண்பர்களுக்கு அனுப்பும்போது அவங்க வாசிச்சுட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ரிப்ளை பண்ணாங்க. அது இனியன் வந்து இதுதான் உன்னோட பெஸ்ட் ஒர்க்கு, இதை தாண்டி உன்னால் எழுத முடியாது அப்படின்னு சொன்னப்போ ஒரு அந்த நேரத்தில் சந்தோஷமாக இருந்துச்சு. அடுத்த நிமிஷம் வந்து ஐயோ இதுதான் பெஸ்ட் ஒர்க்கு, நம்மளால் எழுத முடியாது அப்படிங்கிற ஒரு சின்ன தயக்கமும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அது வந்து குழந்தைகள்கிட்ட நிறைய அந்த நாவலை வந்து 2-3 ஆண்டுகள் கழித்து ஒரு புத்தக கண்காட்சியில் பார்க்கும்போது அப்போ வந்து முதல்ல ஒரு ஃபேண்டஸியாக ஆரம்பித்த கதை கடைசியாக ஒரு சூழலில் தொடர்பாக போகும். ஃபேண்டஸிக்குள்ளாரையே தயங்கிடுவாங்களோ அப்படின்னு சில பேர் சொன்னப்போ இல்லை, நான் ஆழமாக நம்பினேன் ஃபேண்டஸி வந்து அவங்கள உள்ளார இழுத்து கதைக்குள்ளார உட்கார வைக்கிறதுக்கு தான், சூழலியல் தொடர்பான கேள்விகள் தான் அவங்கள போய் சென்று சேரும் நான் உறுதியாக நம்பினேன். ஒரு நாவல் வந்து 2-3 ஆண்டுகள் கழித்து புத்தக கண்காட்சியில் பார்த்தப்போ ஒரு 9ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி வந்து நாவல் படித்தேன் என்பது ரொம்ப கூச்சத்தோடு சொல்லிகிட்டே இருந்தால், அதில் என்ன எது உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, மண்புழு ஏன் இந்த ஊரில் இல்லைன்னு யோசிச்சுட்டே இருந்தேன் அன்றைக்கி நாள் முழுக்க அப்படின்னாங்க. எனக்கு நான் நினச்சது போய் சேர்ந்துட்டுங்கிற ஒரு சந்தோஷம், அதுதான் அந்த நாவலினுடைய வெற்றி. ஆமாம். ஓகே. இப்போ சிறார் இலக்கியத்தினுடைய நிலை என்பது தமிழ் சூழலில் சரியான திசையில் நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது, அது சிறார்களை முழுவதுமாக சென்று சேர்ந்திருக்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இல்லை, நாங்கள் தொடங்கும் போதே நாங்கள் தமிழில் கதைகள் குழந்தைகளுக்காக எழுதுகிறோம் அப்படின்னோடனே எங்கள்கிட்ட முதல்ல வைக்கிற கேள்விகள் வந்து, இப்போ யார் குழந்தைகள் தமிழில் படிக்கிறா, இங்கிலீஷில் தானே படிக்கிறாங்க அப்படின்னு. நாங்கள் அதுக்கு வந்து ரொம்ப என்ன சொல்கிறோம், தமிழ்நாட்டில் ஒரு கோடி குழந்தைகள் இருப்பாங்கன்னா அந்த 1 கோடி குழந்தைகளில் 1% 1,00,000 பேர், அந்த 1%ல் 1% 1000 பேர். நாங்கள் நம்புகிறோம் தமிழ்நாட்டு குழந்தைகளோட மக்கள் தொகையில் 1%லும் 1% புத்தகத்தை நோக்கி வர்றதுக்கான குழந்தைகளாக இருப்பாங்க. அவர்களுக்கு நம்ம என்ன வச்சுருக்கோம்? நீங்கள் ஒட்டுமொத்தமான குழந்தைகள் நோக்கி போகாமல் நாங்கள் அந்த 1%லும் 1% குழந்தைகளுக்கு நம்ம என்ன வச்சுருக்கோங்கிற கேள்வியிலிருந்து நாங்கள் எழுத ஆரம்பித்தோம். நிச்சயமாக இதுவரைக்குமான முந்தின தலைமுறை செய்த பல விஷயங்கள் ரொம்ப நல்ல விஷயங்கள், ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. நாங்கள் சமகாலத்தில் எங்களை நாங்கள் பார்க்குற உலகத்திலேருந்து பார்க்க மனிதர்கள்லேருந்து அதை வந்து எப்படி குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்தலாம். இப்போ வந்து நான் வந்து இப்போ சூழலியல் தொடர்பாக ஒன்று எழுதியிருக்கேன். ஒரு சாதி கலவரத்தால் ஒரு ஊரே சூறையாடப்படும் போது அங்கே ஒரு 9ஆம் படிக்கிற ஒரு பெண் வந்து பெண்ணோட பார்வையில் அந்த ஊர் எப்படி இருக்குது அப்படின்னு நான் ஒரு நீலப்பூ எழுதினேன். கீழடியை அறிமுகப்படுத்தி கீழடியில் என்னெல்லாம் இருக்குங்கிறத பற்றி உதயசங்கர் ஒரு நாவல் எழுதினார். பெண் குழந்தைகள் மீதான தொடுதல் பற்றியான விஷயங்கள் குறித்து மரப்பாச்சி சொன்னார் பாலபாரதி எழுதினார். மலை கிராமங்களில் நம்ம சமவெளியில் படிக்கிற ஒரு குழந்தைக்கும் மலையில் வசித்து அங்கே பள்ளிக்கு போகிற குழந்தைக்குமான கல்வி ஒரே மாதிரி கல்வி இல்லை. ஏன்னா இதில் 1 கிலோமீட்டர் போகிற தூரம் அதே 1 கிலோமீட்டர் அங்கே போனால் கூட அதில் மலை ஏறி இறங்குறப்ப அவங்க வந்து பள்ளியை வந்து அடையிற நேரம் இன்னும் அதிகமாக இருக்கும். அப்படிங்கிற 2க்குமான வித்தியாசத்தை பற்றி மலைப்பூன்னு விழியன் எழுதினேன். இப்படி நிறைய பேர் எழுதியிருக்கேன். இப்போ வந்து இப்போ இருக்கிற அது நான் பிரச்சனைகள் நான் சொல்லலை,
ஒரு மலையில் வசிக்கிற ஒரு குழந்தையோட கல்வி எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து மற்ற சமவெளியில் வசிக்கிற குழந்தைகளுக்கு ஒரு அறிமுகப்படுத்துகிறாங்க. கீழடி என்னங்கிறத வந்து மற்ற குழந்தைங்களுக்கு, கீழடி ஒட்டி இல்லாத மற்ற மாவட்டங்களில் இருக்க குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்துது. இப்படி ஒரு தன்மை வந்து வந்திருக்குது. இது வந்து ரொம்ப ஆரோக்கியமான இது இருக்கு. நிறைய பேர் எழுத வந்திருக்காங்க. நிறைய வந்து முதல்ல வந்து இதுக்கான வரவேற்பு கிடைச்சிருக்கு. தமிழில் வந்து புத்தகங்கள் விற்பனை ஆகலைன்னு சொல்லி இலக்கிய புத்தகங்கள் சொல்லும்போது தமிழில் குழந்தைகளுக்கான இலக்கியம் தைரியமாக துணிஞ்சு 1000 பிரதிகள் அடிக்கிறாங்க. ஓராண்டிலே எல்லாம் வித்துருது. திரும்ப திரும்ப அவங்க வந்து இதுக்கான ஒரு பெரிய ஒரு சந்தை உருவானது. இந்த சூழல் ஏன் எப்படி இருக்குங்கிற கேள்வி எழுகிறது அப்படின்னா நிறைய சவால் இருக்கு. இன்னைக்கு டிஜிட்டல் உலகம், எல்லார் கையிலையும் செல்போன், டேப், லேப்டாப் அப்படின்னு எல்லாம் இருக்கிற நேரத்தில் டிவியை தாண்டி அந்த பிள்ளைகளை நம்ம வந்து புத்தகத்தின் பக்கம் இழுத்துட்டு வரணும். அதையும் தாண்டி இந்த மாதிரியான ஒரு சிறுவர் இலக்கியம் தொடர்பான ஒரு புத்தகங்களுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா அந்த 1% அப்படிங்கிறதே கூட நமக்கு சவாலாக மாறி இருக்குல்ல. அந்த சவாலை நம்ம வெற்றியை பெற்றுட்டோம் அப்படின்னு சொல்லலாமா? நிச்சயமாக வெற்றி பெற்றுட்டோம் தான் நான் நம்புகிறேன். ஏன்னா வந்து புத்தகங்கள் வந்து நிறைய விற்பனை ஆகுது, நிறைய கடிதங்கள் வருது, நிறைய பேர் வந்து அவங்க வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட்ஸ் அனுப்புகிறாங்க, குழந்தைங்க படித்ததை அவங்க கதையாக சொல்லி அனுப்புகிறாங்க. ஒற்றை சிறு ஓவியாக்கே திருச்சியில் பணியாற்றுற ஒரு நண்பரோட குழந்தை வந்து அந்த கதையை படிச்சுட்டு 3 முறை படிச்சிருக்காங்க. அந்த கதையை 3 முறை படிச்சுட்டு அவங்களே அதுக்கு ஒரு பாட்டு தயார் பண்ணி அதுக்கே ஒரு மெட்டமைச்சு ஒரு நாள் விடிய காலையில் அந்த பாடலோடு தான் ஒரு நாள் எனக்கு தொடங்குனுச்சு. இப்போ அந்த விருது கிடைச்ச உடனே அந்த பெண் குழந்தை எனக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்துனான். எனக்கு இது எல்லாமே அவங்கள்ட்ட போய் சேர்ந்துக்கிட்டு தான் இருக்கு. நம்ம முயற்சி எடுக்கும்போது அதற்கான ஒரு இது நம்ம எது நெகட்டிவாக நினச்சோமோ சோஷியல் மீடியா, தகவல் தொழில்நுட்பம்லாம் அவங்க கையில் போய் சேர்ந்துருக்கு. அதன் வழியாகவே அவங்கள போய் ரீச் பண்ணுறீங்களா முடிஞ்சு. இப்படி ஒரு புத்தகம் வந்திருக்கு, இதெல்லாம் பேசப்படுது, இதெல்லாம் உங்கள் குழந்தைக்கு வாங்கி கொடுக்கலாமே அப்படின்னு நாங்கள் பேரண்ட்டோட உரையாடுறதுக்கான ஒரு 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 மீடியம் ஒன்று கிடச்சிச்சு. இதுக்கு முன்னாடி தலைமுறையில் அப்படி இல்லை. யாரோ எழுதி ஏதோ ஒரு புத்தகத்தில் அதை பற்றியான சின்ன ஒரு குறிப்பு வந்திருக்கும், அதை பார்த்து வாங்கி கொடுக்கறது இல்லையா. அதை விடவும் இன்னைக்கு புத்தகம் வெளியாகுது, இன்று மாலையே அல்லது வெளியிடும் போதே அந்த புத்தகத்தில் என்னென்ன இருக்குங்கிறது வந்து ஒரு ஆர்வமுள்ள ஒரு பெற்றோர் தெரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கும்போது அவங்க வந்து வாங்குறது, ரெண்டாவது தெரிஞ்சுக்கிட்டோம் எங்கே போய் வாங்குறதுன்னு இல்லாமல் ஆன்லைன்லேயே வாங்குறதுக்கான வசதிகள் கிடைக்கும் போது இன்னும் அது வந்து நம்ம எதெல்லாம் நெகட்டிவ் நினைக்கிறோமோ அதெல்லாம் நாங்கள் பாசிட்டிவாக மாற்றி கொண்டு போகிறதுக்கான முயற்சிகள் பண்ணுறோம். அதில் ஒரு பெரிய அளவுக்கு வெற்றியும் பெற்றோம். என்ன தடை இருக்கிறதா பார்க்குறீங்க? சிறார் இலக்கியத்தை முழுசா சிறுவர்கள் கிட்ட, குழந்தைகள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். நீங்க சொன்ன மாதிரி மண்புழு ஒரு உதாரணமா சொல்லியிருந்தீங்க, அது உங்க நாவல்லையும் இடம்பெற்றதா சொன்னீங்க. அது ஒரு தலைமுறை இடைவெளி தான். இன்றைக்கு அந்த வாசிப்புங்கிறதே ஒரு தலைமுறை இடைவெளி பிரச்சனையா மாறி இருக்கு. அப்ப சிறுவர்கள் கிட்ட புத்தகத்தை கையில கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அது எந்த வடிவத்திலும் அது ஏன் தடையா இருக்கு? என்ன தடைன்னு பார்க்குறீங்க? முதல் தடை வந்து பெற்றோர்கள் தான். ஏன்னா வந்து இதுக்கு எல்லாவற்றுக்கும் வந்து அடிமையாக இருக்குது வந்து குழந்தைகள் இல்லை. மொபைல் பார்த்து அடிமையாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் முதல்ல வந்து அவங்க எல்லாமே அவங்களுக்கு ரோல் மாடல் வந்து பெற்றோர்கள் தான். அவங்க எவ்வளோ நேரம் ஃபோன் பார்க்குறாங்களோ அதில் ஒரு பாதி சதவீதம் தான் குழந்தைங்க பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க வந்து வேறொரு மொபைலில் மூழ்கி இருக்கும்போது இவங்களுக்கு வேறு அதுக்கான வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது நீங்கள் உங்களுக்கு முன்னாடியே நான் இப்போ இங்கேயே ஒரு ஐஸ்கிரீமை வச்சு சுவைச்சிட்டு சாப்பிட்டு இருந்தால் உங்களுக்கு எச்சு வருமோ வராதா? கண்டிப்பாக. அதே போல் தான் குழந்தைங்களுக்கு முன்னாடி நீங்கள் மொபைல் பார்த்துட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அதே போல் நானும் அதே பார்க்கணும், அதில் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க ஒரு ஆர்வம் இருக்குது. நீங்கள் அதை தவிர்த்துட்டு நீங்கள் ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பித்து அந்த புத்தகத்தை பற்றி நீங்களும் உங்கள் இணையரும் சேர்ந்து உட்காந்து பேசிட்டு இவர் முதலை பற்றி எனக்கு கதை இதில் இப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த குழந்தை முதல் நாள் கவனிக்காது, 2வது நாள் கவனிக்காது, 3வது நாள் அப்படி என்னதான் ஆச்சு இந்த முதலைக்கு அப்படின்னு கேட்டு அந்த குள்ளார வரும். அப்போ பெற்றோர்கள் இதை முன்னெடுக்கிறது இது இருக்கு இல்லையா? அப்படி என்ன தான் வேணும்? அப்புறம் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த புத்தகத்தை திணிக்கணுமா அப்படின்னா உலகம் முழுக்கவே இப்போ வந்து பெரிய சவாலான விஷயம் வந்து எல்லா கல்வியாளர்களும் சொல்கிறது வந்து இந்த கொரோனா காலத்தில் நம்ம மொபைலை தெரிந்தோ தெரியாமலோ அவங்க கையில் கொடுத்தாச்சோம். அப்போ ஒரு விஷயத்தை நம்ம கூர்ந்து கவனிக்கிற திறன் இருக்கு இல்லையா? இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம் இருந்துச்சுன்னா இப்போ அது ரொம்ப குறைஞ்சி இருந்துச்சு. ஒரு 45 நிமிட வகுப்பறையை முழுக்க ஒரு ஆசிரியர் தன்னோட கவனத்தை ஈர்க்க வைக்கிறதுக்கு ரொம்ப படாது பாடுபடுறாரு. அப்போ இதை வந்து நீங்கள் வீட்டில் அந்த கவன குவிப்பை ஒரு இடத்துல செலுத்தலைன்னா நீங்கள் வகுப்பறைக்கு போகும்போது அந்த கவன குவிப்பு இருக்காது. அப்போ அவங்க பாடம் படிக்கிறதுலையுமே சிக்கல் வரும். அப்போ நீங்கள் வீட்டிலேருந்து அந்த அவங்க கவனத்தை குவிக்கிறதுக்கான பாட புத்தகங்களுக்கு பதில் நீங்கள் கதை புத்தகங்கள் கொடுக்க போனால் பாட புத்தகங்களால் சில பேருக்கு வெறுப்பாக இருக்கிறவங்க கதை புத்தகங்கள் மீதான ஈர்ப்பாகி
புத்தகங்கள் மீதான ஒரு காதலாக மாறி அவன் பாடப்புத்தகத்தையும் நேசிக்க ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் சில பேருக்கு இந்த வார்த்தைகள் தெரியறது, சில எழுத்து கூட்டி படிக்கிறது, இது மாதிரியான சிக்கல் இருக்கிற குழந்தைகள் கூட கதை புத்தகம்னா அது கதையோடு இருக்கிற சுவாரஸ்யத்துக்காக, ரெண்டாவது கதையில் எதுவும் நம்ம நாளைக்கு எக்ஸாம் வைக்க மாட்டாங்கங்கிற அந்த பயம் இல்லாதனால விருப்பப்பட்டு அந்த புத்தகத்தை வாசிக்கும் போது நிறைய சொற்கள் அவங்க புதுசாக தெரிஞ்சுக்கிறாங்க, வாக்கியங்களை வந்து எப்படி அமைக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க, பல்வேறு விஷயங்கள் அவங்களுக்கு உதவியாக இருக்குது. முதல்ல பெற்றோர்கள் அதுக்கு முன் வரணும். அவங்களுக்கு வந்து ஆசிரியர்களும் வழிகாட்டினா வேலை கொஞ்சம் எளிமையாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம பெற்றோர்கள் ஆசிரியர்கள்னு பேசும்போது ஆப்வியஸாக குழந்தைகள் பாடப்புத்தகத்தை தாண்டி தான் இந்த பக்கம் இலக்கியத்துக்கோ அல்லது வேறு ஏதோ ஒரு புத்தகத்தை வாசிக்க வரணும் அப்படின்னு சொல்கிறோம். மீண்டும் அந்த தலைமுறை இடைவெளிக்குள்ளே போகிறோம். என்னென்னா, ஒரு காலகட்டத்தில் பாடப்புத்தகத்தில் இருந்த ஒரு பாட்டோ கதையோ வாழ்வியலோட ரொம்ப தொடர்புடைய ஒன்றா இருந்தது. அம்மா இங்கே வா வா ஆசை முத்தம் தாத்தாங்கிற ஒன்று ரொம்ப இயல்பாக இன்றைக்கும் பொருந்தக்கூடிய ஒன்று. ஆனால் இன்னைக்கு வரக்கூடிய ஒரு ரைம்ஸ் பாடல்கள் தமிழ்லையோ அல்லது கதைகளோ அந்த மாதிரி இல்லாமல் போனதுக்கான காரணம் எதுவாக பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் தமிழ் பாடப்புத்தகங்கள் ரொம்ப நெருக்கமான பாடல்கள்லாம் இருக்குது. மழை குறித்தும் இதெல்லாம் குறித்து நிறைய இருக்குது. அது வந்து நம்ம வந்து நீங்கள் வந்து நகரங்களை தாண்டி நாங்கள் நிறைய அரசு பள்ளிகளுக்கு போய் பார்க்குறோம். அங்கே பார்த்தா நீங்கள் வந்து சினிமா பாடல்களை விடவும் அந்த 2ஆம் வகுப்பில் வர அந்த பாடல்களையும் 3ஆம் வகுப்பில் பாடல்களையும் அந்த ஒரு சோப்பு நோரை வந்து வழுக்கிட்டே போகும், உடம்பு முழுக்க வழுக்கிட்டே போகும். ஒரு 3ஆம் வகுப்பில் ஒரு பாடப்புத்தகத்தில் அந்த இது இருக்குது. அதை வந்து குழந்தைங்க அவ்வளோ சுவாரஸ்யமாக பாடிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது இருக்குது. ஆனால் அதை வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் வந்து சிரத்தை எடுத்து அவங்கள வந்து அவங்க குழந்தைங்க பாட நம்ம ஊக்குவிக்கவும் அதை வந்து இது பண்ணணும். அரசு வந்து தொடர்ச்சியாக வந்து அந்த கொரோனா டயத்தில் வந்து வாசிப்புலேருந்து குழந்தைங்க வெளில போயிட்டாங்கும் போது எழுத்துக்கூட்டி வாசிக்கிறதுல சிரமம் இருக்குங்கிறதுனால நிறைய முன்னெடுப்புகளை பண்ணுறாங்க. ஒரு தேன்சீட்டு ஊஞ்சல் மாதிரியான அவங்களுக்கு வந்து பள்ளிகளுக்கே மாணவர் இதழ்கள் அனுப்புறது. அதில் நிறைய கதைகள், நிறைய பாடல்கள், புதிர்கள் அப்படின்னு போகுது. அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக ஒரு பக்கத்தில் ஒரே ஒரு வரி இருக்க மாதிரி கதை புத்தகங்கள் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்படி நிறைய திட்டங்கள் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இது முன்னே எடுத்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம எவ்வளோ சீக்கிரம் அதுலேருந்து நம்ம ஃபாஸ்ட்டாக வந்து புத்தகங்கள்லேருந்து வெளில போனோமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புத்தகத்துக்குள்ளார வரமாட்டாங்க. நம்ம அதுக்கான முயற்சிகளை வந்து தொடர்ச்சியாக எடுக்க வேண்டியது இது ஒரு சமூக பொறுப்பாக தான் பார்க்க வேண்டியது, ஒரு கூட்டு பொறுப்பு. ஆமாம். நீங்கள் வந்து ஒரு வீட்டுக்கு நீங்கள் வந்து ஒரு உறவினராக போகும்போது நீங்கள் பழங்கள் வாங்கிட்டு போவீங்க, இனிப்பு வாங்கிட்டு போவீங்க, கூடுதலாக ஒரு புத்தகம் வாங்கிட்டு போவோம். இது சொன்ன உடனே எல்லாரும் இனிப்பு வேணாம், பழங்கள் வேணாம், புத்தகம் வாங்கிட்டு போகிற சொன்னோன்னா உங்களுடைய வருகையை அந்த குழந்தை விரும்பாது. தொடக்கத்தில் நீங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு புத்தகமும் வாங்கிட்டு போகும்போது அது வந்து ஒரு நாளடைவில் வந்து இனிப்போ சுவைக்கிறது போலவே, பழங்கள் சுவைக்கிறது போலவே புத்தகத்தையும் பரட்டி பார்க்கும். நீங்கள் அடுத்து நீங்கள் எப்போ வருவீங்களோ, நீங்கள் கையில் புத்தகம் எடுத்துகிட்டு வருவீங்கன்னு உங்களை எதிர்பார்க்க ஆரம்பிக்கும். அது ஒரு கட்டத்தில் நீங்கள் இனிப்பு வாங்கிட்டு வந்தாலும் கவலைப்படாது, பழங்கள் வாங்கிட்டு வந்தாலும் கவலைப்படாது, புத்தகம் இல்லைன்னா தான் எங்கள் மாமா புத்தகம்னு கேட்க ஆரம்பிக்கும். இதை வந்து நம்ம வந்து சமூகம் சார்ந்து எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு ஏரியான்னு நினைக்கிறேன். அதுக்கான பொறுப்பு ஒவ்வொரு தனி மனிதருக்கும் இருக்குது. அது சொல்லும் போது ஏதோ ஒரு தன்னம்பிக்கை கதை, இதெல்லாம் நடக்குதா அப்படிலாம் யோசிக்க செஞ்சு தான் பாருங்கள். நம்ம அது செய்யறதுல எந்த இதாகதில்லை. ஒரு சாக்லேட்டோட விலை வந்து 40 ரூபா 50 ரூபாய்க்கு கொடுத்து வாங்குறாங்க. 2 சாக்லேட் வாங்குற செலவுக்கு 2 புத்தகங்கள், நல்ல புத்தகங்கள் நம்ம வாங்கிட முடியும். நல்ல கலர்ஃபுல்லான புத்தகங்கள் வாங்கிட முடியும். நீங்கள் ஒரு 10 முறை செஞ்சு பாருங்கள். அந்த குழந்தை வந்து ஏற்றுக்கவே இல்லைன்னா விட்டுருங்க, அது கூட பரவாயில்ல. ஆனால் செய்யாமலே வந்து இது வந்து நம்ம முயற்சி பண்ணாமே அது வேணான்னு நினைக்கிறது வந்து அவ்வளோ சரியானது இல்லைன்னு. ஓகே, இப்போ குழந்தைகளுக்கான புத்தகங்கள் அப்படின்னா நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி அது புராண கதைகளாகவோ அல்லது அதிலிருந்து இருந்த ஒரு ஃபேண்டசி பகுதி கதைகளாகவோ அல்லது காமிக்ஸ் கதைகளாகவோ அப்படித்தான் இருந்தது. ஆனால் இன்னைக்கு அதை தாண்டி வேற ஒரு உலகத்துக்குள்ள குழந்தைகளை கூட்டிட்டு போகும்போது சிறுவர் இலக்கியத்திற்கு ஊடாக சில அறிவியலை பேசுறது, இல்லை அரசியலை பேசுறது, அல்லது அதை தாண்டி நம்ம சமூகத்தில் நிகழக்கூடிய சில பிரச்சனைகளை பேசுவது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அவசியமான ஒன்றாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்ம எவ்வளோதான் விலை மதிப்புள்ள ஒரு ஒரு இருசக்கர வாகனத்தை வாங்குகிறோம் அல்லது ஒரு கார் வாங்குகிறோம் அப்படின்னா கூட அது இந்த சமூகத்தில் போடப்பட்ட ஒரு சாலையில் தான் போய் ஆகும். அது குண்டும் குழியுமா இருந்தால் நீங்கள் விலை ரொம்ப அதிகங்கிறதுனால அந்த வாகனம் வந்து சரியாக போயிடாது. அப்படி நீங்கள் குழந்தைய எவ்வளோ பொத்தி வளர்த்தாலுமே நீங்கள் வந்து சமூகத்தில் ஒரு 15 வயசுக்கு அப்புறம் இந்த சமூகத்தோடு தான் இணைந்து பயணிக்க வேண்டியது. அப்போ இந்த சமூகத்தில் 15 வயசுக்கு அப்புறம் 15 வயசு என்னைக்கு ஆகுதோ அன்றைக்கி இரவுலேருந்து அடுத்து இந்த சமூகத்தை சொல்லிக் கொடுக்கறதுங்கிறது நமக்கு ஆகாது. அல்லது 18 வயசுக்கு அப்புறம் குழந்தை இல்லைன்னு சொல்லி அதுக்குலேருந்து நம்ம சொல்லிக் கொடுக்க முடியாது. ஆனால் அது சின்ன வயசுலேருந்து அவங்க எந்தெந்த பருவத்தில் இருக்காங்களோ ஒரு கடத்தெருக்கு அழைச்சிட்டு போய் நீங்கள் இதுதாங்க இந்த கடை, இதுதான் ஜவுளி கடை, இதுதான்
பழக்கடைன்னு சொல்லிக் கொடுக்கறது போலவே மனிதர்கள் பற்றி சொல்லிக் கொடுக்கவும் நமக்கு தேவைப்படும். இன்னும் சொல்லப்போனால் சில விஷயங்கள் வந்து ஒரு முந்தின தலைமுறை வந்து அப்போ அது பெரிய தவறாக கூட தரும். உருவ கேலி மாதிரியான விஷயங்கள், குண்டா இருக்கிறவனை வந்து ஒரு கிண்டல் பண்ணுற மாதிரியும், ஒல்லியாக இருக்கவனை கிண்டல் பண்ணுற மாதிரியும், மூக்கு பெருசாக இருக்கவனை கிண்டல் பண்ணுற மாதிரி, இதெல்லாம் அவங்க வந்து ஒரு செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ எழுதிருக்கிற சிறுவர் எழுத்தாளர்கள் அதுலேருந்து மாறுபட்டு வரணும். ஒரு கருப்பாக இருக்கிற ஒரு ஒரு பையனை வந்து எப்போதும் தப்பு செஞ்சுட்டே இருப்பாங்கிறதுக்கு கருப்பாக இருக்கிற பையனை வந்து உதாரணம் காட்டுறது, அதெல்லாம் இல்லாமல் அப்படி ஒரு இதை வந்து எழுதிட்டு இருக்கிறது வந்து அதனால தான் இது வந்து நவீன சிறார் இலக்கியம்னு ஒரு வரையறுக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் குண்டா இருக்கிற பையனை வந்து கிண்டல் பண்ணி சொல்லிட்டு இருப்பீங்க. உங்கள் நோக்கம், எழுத்தாளரோட நோக்கம் குண்டா இருக்கிற பையனை கிண்டல் பண்ணுறதா இருக்காது. கதையோட சுவாரஸ்யத்துக்காக நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் அந்த கதையை படிக்கிற குண்டா இருக்கிற எல்லோருமே அது தன்னை சொன்னதா, தன்னை கேலி செய்யப்பட்டதா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. கருப்பாக இருக்கிற ஒரு பையனை வில்லனாகவோ எதுவோ நீங்கள் வந்து அவனை ஒரு இழிவாக காட்டும்போது கருப்பாக இருக்கிற எல்லா குழந்தைகளும் அது தன்னோட கதாபாத்திரமாக அவங்க நினைக்கிறாப்ப அப்போ அந்த கதையிலேருந்து வெளில போயிடும். இந்த மாற்று யோசனைகள்லாம் ரொம்ப முக்கியமானது நினைக்கிறேன். இதில் பெரியோர் இலக்கியத்துக்கும் இது நடந்திருக்கு. இப்போ நீங்கள் வந்து இப்போ திருநங்கைங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு குறிப்பிட்ட சொற்களை எதுவுமே தவிர்க்கிறாங்க இல்லையா? அதை போல் இப்போ நம்ம வந்து மாற வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அதுதான் வந்து நவீன பெற்றோரியத்தோட மிக முக்கியமான தேவையாக இருக்குது. ஏன்னா அது வந்து முதல்ல கூட்டு குடும்பமாக இருந்தப்ப சில விஷயங்கள் தாத்தா பாட்டி இதுலேருந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இப்போ நிறைய தனி கொடுத்தனங்களாகவும் அவங்க வந்து பெற்றோர்கள் அதிக நேரம் குழந்தைகளோட நேரம் செலவு பண்ண முடியாத சூழல் இருக்கும்போது அதுக்கான புத்தகங்கள் எழுதுறவங்க கூடுதல் கவனத்தோடு எழுத வேண்டிய ஒரு தேவை இருக்கு. நிச்சயமா. முந்தினையாவது எங்கேயாவது போய் இப்படி சொல்றாங்களே சரிதான சித்தப்பான்னு யார்ட்டே போய் கேட்க முடியாது. இப்போ இப்படி கேட்கறதுலையும் அப்படியான ஒரு நெருக்கம் இல்லாமல் இருக்கும்போது கதைகள் எழுதுறவங்க ஒருபோதும் அப்படி தவறான ஒரு விஷயத்தை எழுதிடாமல் இருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அதை உணர்ந்து பெரும்பாலான சிறார் இலக்கியவாதிகள் இன்னைக்கு எழுதுறாங்க. சில பேர் அந்த பழைய முறையை இன்னும் பின்பற்றுறவர்களும் இருக்கிறாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறும்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ ஆண்டுதோறும் புத்தக கண்காட்சி நடக்குது, நிறைய புத்தகங்கள் விற்பனை ஆகுது. நீங்கள் சொன்ன மாதிரி சிறார் இலக்கியம் போய் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுவர்கள்கிட்ட சேர ஆரம்பிச்சிருக்கு. இதை இன்னும் நம்ம அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும். இப்போ வாங்கக்கூடிய ஒரு 1000 புத்தகம் வாங்குறாங்கன்னா அந்த 1000 குழந்தைகளும் படிக்கிறார்களாங்கிற கேள்வியும் எழுது. இதை நம்ம இன்னும் அடுத்த படிநிலைக்கு கொண்டு போகணும் அப்படின்னா அதுக்கு என்ன முயற்சிகள் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உண்மைதான். இது வந்து நம்ம வந்து முதல்ல புத்தக பரிசை கொடுக்கறதுக்கு பல பேருக்கு சின்ன தயக்கம் இருக்கு, வெட்கம் இருக்கு. இதை போய் புத்தகத்தை எப்படி கொண்டு போய் கொடுக்கறது, ஒரு குழந்தைக்கு எப்படி கொடுக்கறது, ஒரு நீங்கள் அந்த தயக்கத்தை முதல்ல இது பண்ண நீங்கள் உடைக்கணும். நீங்கள் புத்தக கண்காட்சிக்கு வந்து குடும்பத்தோட வந்து அவர்களுக்கு பிடித்த புத்தகங்கள் எதுன்னு பார்க்கணும். அவங்களுக்கு பிடித்த புத்தகம் தானே அவங்க டிவியில் பார்க்குற அந்த கார்ட்டூன் மாதிரியான புத்தகங்கள் அட்டைப்படத்தில் போட்டுக்கிறத எடுத்துருவாங்க. இப்போ அது மட்டுமே போதுன்னு நினைக்காம நீங்கள் அவர்களுக்கு தேவைன்னு நீங்கள் நினைக்கிற சில புத்தகங்களையும் வாங்கிக்கணும். இப்போ சில பேர் வந்து அவங்கள்ட்ட ஒரு 500 ரூபா பணத்தை கொடுத்து அவங்களுக்கு விருப்பப்பட்ட புத்தகத்தை மட்டும் தேர்வு எடுத்துக்க சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அது அவங்க வந்து சரியாக தேர்வு செய்வாங்களாங்கிறது அவங்க விருப்பப்பட்ட புத்தகத்தை எடுக்கட்டும். நீங்கள் அவங்க படிக்கணும்னு நினைக்கிற விஷயங்களையும் இங்கே எடுக்கணும். இது எடுக்கணும். இது வந்து ஒரு கல்யாண வீடுகள், பிறந்த நாள், இது எல்லாத்தையுமே ஒரு பரிசு பொருளாக புத்தகம் வந்து அவங்க வீட்டில் எங்கே பார்த்தாலும் இருக்கிற ஒரு பொருளாக மாற இது என்னதான் இருக்குன்னு சொல்லி ஒரு இது இருக்கும். பெற்றோர்கள் அது வந்து வாசிக்க அது குறித்து விவாதிக்கிறது. நாங்கள் அது இதே வழக்கமாக சொல்லுவோம். ஒரு புத்தகம் வந்து ஒரு வீட்டில் ஒரு குழந்தை படிக்க விரும்பலைன்னா 2 பேர் பெற்றோர்கள் பேசணும். அப்படியும் கேட்கலாட்டினா அதில் வர்ற கதாபாத்திரத்தை எங்கேயாவது அங்கங்கே வரைஞ்சி ஓட்டணும். அதையும் கேட்கலாட்டினா அது மாதிரி ஒரு சின்ன பொம்மைகள் செஞ்சு அங்கங்கே போடணும். அப்படின்னு அந்த புத்தகத்தோட என்ன விதமான தொடர்புலாம் ஏற்படுத்த முடியுமோ அப்படி செஞ்சால் அவங்களுக்குள்ளார கொஞ்சம் இதாக இருக்கும். இது வந்து வெறும் தனி மனிதர்களாகவே அவங்க மேலே தலையை சுமத்த முடியாது. ஒரு அரசு எடுக்கிற முயற்சிகள் இன்னும் விரிவாக எல்லா இடத்துங்களுக்கு போகிற மாதிரி இருக்கணும். தனியார் அமைப்புகள் வந்து இதை கையில் எடுக்கணும். குழந்தைகளுக்காக ஒர்க் பண்ணுறவங்க வந்து இன்னும் அதிகமாக வரும். நிறைய தனித்தனி மனிதர்கள் இருக்காங்க. பொம்மைகள் செய்கிறதுக்குன்னு ஒரு இது இருக்காங்க. இப்போ இனியன் வந்து விளையாட்டுகள் வந்து குழந்தைங்கள்ட்ட பாரம்பரிய விளையாட்டுகள் கொண்டு போகிறது இதெல்லாம் இப்படி நிறைய பேர் பத்தாது. 1 கோடி குழந்தைகளுக்கு குறைந்தபட்சம் ஒரு 10,000 பேராவது நம்ம வந்து குழந்தைகளுக்காக ஒர்க் பண்ணுறவங்க வரணும். அதுக்கான முயற்சிகள் நம்ம எடுக்கணும். நிச்சயமா. நீங்கள் இப்போ சொல்லும்போது சொன்னீங்க அரசு இதில் முயற்சி எடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது அப்படின்னு. இது வேற ஒரு தளத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னா நாம் இப்போ பயன்படுத்திக்கிற சில ஃபார்மேட்ஸ் அப்படின்னு இருக்குது. கதை சொல்லல் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட் இருக்குது. அதை வேறு வடிவத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி அதே ஃபேண்டசியாக சொல்கிறதுனா அந்த கதாபாத்திரங்கள் போல உருவங்களை உருவாக்கி கதை சொல்கிறது அல்லது இலக்கியத்தின் புத்தகத்தின் மூலமாக கதை சொல்கிறது அப்படின்னு. இது எல்லாத்தையும் நம்ம ஒரு தளத்தில் கொண்டு வந்து நிறுத்த வேண்டிய தேவை இப்போ இருக்கா, இல்லை தனித்தனியாக இது அந்தந்த தளங்களில் சரியாக இயங்கிட்டு இருக்குன்னு பார்க்குறீங்க? இல்லை, அது நீங்கள் சரியாக கேட்டீங்க. அது ரொம்ப தனித்தனியாக இயங்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரையும் ஒரு ஒருங்கிணைக்கிற மாதிரியான ஒரு ஓர்மை இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா இவங்க என்ன செய்கிறாங்கன்னு இவங்களுக்கு தெரியும். ஆமாம், இவங்க என்ன செய்கிறான்னு இவங்களுக்கு தெரியாது. இது எல்லாத்தையும் ஏன்னா இவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு போயிடுவாங்க, மண்பாண்டம் செய்கிறதா முக்கியமானது அப்படின்னு சொல்லி ஒரு இது செஞ்சிருவாங்க. இன்னொருத்தவங்க வந்து வேற ஒரு ஒரிகாமி தான்
வாழ்க்கையிலே முக்கியமானது. இன்னொரு பக்கம் போய் இன்னொருத்தவங்க வந்து கதைகள் இல்லாமல் உலகமே இல்லை. இப்படி குழந்தைங்க வந்து இது இவங்களுக்குள்ளார ஒரு ஒரு ஒருங்கிணைப்பு இருந்துச்சுன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் நம்ம அவங்க போகுது. இன்னும் சொல்ல போனால் எல்லா ஆசிரியர்களுமே ஒரு கதை சொல்லியாக மாற வேண்டிய ஒரு தேவை இருக்கு. இந்த கதை சொல்லியாக போகும்போது தான் நீங்கள் அந்த வகுப்பறையை வந்து நீங்கள் வந்து சுவாரஸ்யமாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா அது வந்து நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி கொரோனாவால் கவனிக்கிற நேரம் குறைஞ்சிட்டே அப்போ நீங்கள் அவளை என்ன சுவாரஸ்யப்படுத்த முடியும்? அப்போ உங்களுடைய குரலோட தொனியே மாற வேண்டியிருக்கு. நம்ம இப்போ மாதிரிக்கு நிறைய ஆசிரியர்கள் வந்து அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் குறைந்தபட்சம் ஒரு பள்ளிக்கு ஒரு கதை சொல்லியாவது இருக்கும். ஒரு ஆசிரியர் ஒரு ஆசிரியராக இருக்கலாம், இல்லை தனியாக ஒரு ஓவிய ஆசிரியர் போல ஒரு கதை ஆசிரியரும் ஒரு கதை சொல்லி அங்கே இருந்தால் அவங்க ஒவ்வொரு நேரமும் அவங்க வந்து ஒரு போய் அவங்க குழந்தைங்களை வந்து என்கேஜ் பண்ணுறது, ஒரு இது பண்ணுறது. நீங்கள் எவ்வளோ தான் உங்கள் கணக்கில் 100க்கு 100 மார்க் எடுக்கிற ஆளாக இருந்தாலும் கூட ஒரு கணக்கு ஆசிரியர் கணக்கு வகுப்பு தொடங்கும் போது ஒரு சின்ன ஒரு இது இருக்கும். இன்றைக்கி என்ன வர போகிறா, என்ன எடுக்க போகிறாங்க, நம்மளை கேட்டுருவாங்களோ, திடீர்னு போர்டில் எழுதிட்டு நம்மளை வந்து ஏஞ்சி சொல்லு அப்படின்னு சொல்லிடுவாங்களோ, அப்படி ஒரு சின்ன ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அதை உடைக்கிற முயற்சிகள் வந்து ஆசிரியர்கள் வந்து ஒரு கதை சொல்லியாக இருக்கலாம், சின்ன ஒரு விளையாட்டோட வகுப்பு ஆரம்பிக்கலாம். இப்படியும் கற்பித்தல் முறையை வந்து இன்னும் கொஞ்சம் மாற்றிக்க வேண்டியது இது ரொம்ப அவசியம். ஒரு அப்லிப்மெண்ட் பண்ண வேண்டிய தேவை, அப்படி இருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அது வந்து எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு இதாக இருக்குது. இது யாரோ செய்யும் போதே நான் பாடம் நடத்தாமல் கதை சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னு வந்து பெற்றோர்கள் வந்து கோவப்படக்கூடாது. இது அது கல்வித்துறை சார்ந்து அவங்களும் வந்து இது மாதிரியான விஷயங்களை ஊக்குவிக்கிற மாதிரியான வேலைகளை நம்ம ஒரு சமூகம் வந்து அதுக்கு தயாராகிறதுக்கு நம்ம வந்து ரெடி ஆகணும். ஓகே, உங்களுடைய புத்தகங்களை வாசித்துட்டு இந்த நேர்காணலை பார்க்குற குழந்தைகளுக்கும் இந்த பால புரஸ்கார் விருது பெற்றிருக்கக்கூடிய சிறார் எழுத்தாளர் விஷ்ணுபுரம் சரவணனாக பார்க்கக்கூடிய புதிய குழந்தைகளுக்கும் நீங்கள் சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன? கதைகள் இல்லாமல் இந்த உலகத்தில் வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு கட்டத்தில் வந்து அது நம்ம எல்லாமே நமக்கு கதையாக தான் நமக்கு வந்து மனசில் பதிஞ்சிருக்குது. நம்ம வந்து கார்ட்டூனில் நீங்கள் வந்து டிவியில் தொலைக்காட்சியில் வந்து நீங்கள் கார்ட்டூன் பார்த்தாலும் அதில் உள்ள ஒரு கதை இருக்குது, நீங்கள் புத்தகம் படித்தாலும் ஒரு கதை இருக்குது. ரெண்டும் ஒன்று தான் நீங்கள் நினைக்க வேணாம். நீங்கள் வந்து இப்போ நான் வந்து ஒரு கதை சொல்கிறேன், ஒரு ஆலமரத்தில் ஊஞ்சல் கட்டி ஒரு பொண்ணு ஆடிட்டு இருக்கா அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் சின்ன வயசில் பார்த்தா ஒரு ஆலமரம் ஞாபகத்தில் வரும். அது ஊஞ்சல், நீங்கள் விதவிதமான ஊஞ்சல், நீங்கள் அந்த விடுதலையே கட்டியிருக்க ஊஞ்சலாக நினச்சிருக்கலாம், நான் கயிறு வச்சு கட்டின ஊஞ்சலாக நினச்சிருக்கலாம். அது ஆடுற பெண்ணு வந்து சின்ன சிறுமி வந்து நான் ஒரு 7 வயசு பெண்ணாக கற்பனை பண்ணியிருக்கலாம், நீங்கள் ஒரு 10 வயசு பெண்ணாக கற்பனை பண்ணியிருக்கலாம். இது கேட்குறவங்க 6 வயசு 5 வயசு பெண்ணாக கற்பனை பண்ணியிருக்கலாம். அவர் போட்டுக்க ட்ரெஸ்ஸு நான் பாவாடை சட்டை நினச்சிக்கலாம், நீங்கள் சுடிதார் நினைக்கலாம். இன்னொருத்தவங்க இப்படின்னு நீங்கள் அந்த கதை படிக்க நீங்கள் அதை பற்றி யோசிக்கிறது, சிந்திக்கிறது வந்து விவரிச்சிட்டே அதுக்கு எல்லையே கிடையாது. ஓகே, நீங்கள் ஆலமரம் நான் வெறும் ஆலமரம் நினச்சிப்பேன், நீங்கள் ஆலமரத்து பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு ஓட்ட சைக்கிள் கிடக்குதுன்னு நினச்சிக்கலாம். இப்படின்னு அது நீங்கள் அது கற்பனை பண்ணிக்கிறதுக்கு எல்லையே கிடையாது. ஆனால் நீங்கள் தொலைக்காட்சி பார்த்தீங்கன்னா அவங்க என்ன காட்டுறாங்களோ அதுதான். நீங்கள் ஆலமரம்னா ஆலமரம் தான் அவங்க காட்டுற ஆலமரம். ஒருவேளை நீல கலரில் நான் ஆலமரத்தை காட்டினா, இல்லை மஞ்சள் கலர் ஆலமரத்தை காட்டினா நீங்கள் அதுதான் பார்க்கணும். நீங்கள் யோசிக்கிறதுக்கான எந்த வாய்ப்புகளுமே இல்லை. அப்போ ரெண்டுக்குமான வித்தியாசத்தை பார்த்துட்டு நீங்கள் குறைவான நேரம் இங்கே அது தொலைக்காட்சி பார்க்கறதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ஒதுக்குனீங்கன்னா படிக்கிறதுக்கு ஒரு மணி நேரமாக அது ஒதுக்கும். ஒரு காலகட்டத்தில் படிப்பு வந்து உங்களை இழுத்துட்டே போய் டிவி பார்க்கறது வந்து 15 நிமிஷமாகவும் படிக்கிறது வந்து 1.25 மணி நேரமாக கூட மாறும். அப்படி மாறினா அது வந்து உங்களை வந்து உங்களோட சிந்திக்கிற திறனை வந்து ஒரு கட்டத்தில் ரொம்ப பெரிய அளவுக்கு உயர்த்திட்டே போகும். அது உங்களுக்கு நீங்கள் நாளைக்கு என்ன மாதிரியான வேலைவாய்ப்பாகட்டும், இல்லை உங்களுக்கு என்ன தேவைன்னு எதுக்கு இருக்கிற நபர்கிட்ட சொல்கிறதுக்கு கூட அது வந்து ஒரு சிந்திக்கிற திறன் வந்து ரொம்ப அவசியம். கிரியேட்டிவிட்டி இல்லாட்டினா நீங்கள் வந்து எவ்வளோ படித்தாலும், ஏன்னா ஒரு வருஷத்தில் எத்தனையோ இன்ஜினியர்ஸ் வராங்க பில்டிங் கட்டுறதுக்கான இதெல்லாம். ஆனால் ஒரு சிலருக்கு மட்டும் வேலை எப்படி கிடைக்குது, ஒரு சிலருக்கு மட்டும் பெரிய ஆர்டர்ஸ்லாம் எப்படி கிடைக்குதுன்னா அவங்க மற்றவர்களை விடவும் புதுவிதமான டிசைன்ஸ் உருவாக்குறாங்க, புதுவிதமான ஒரு வடிவமைப்பை அவங்க வந்து உருவாக்கி காட்டுறாங்க. அப்படி புதுசாக யோசிக்கிறதுக்கு வந்து எந்த கல்லூரியும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, எந்த யூனிவர்சிட்டியும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. சின்ன வயசுலேருந்து அவர் உருவாக்குற அந்த கதைகள் தான் உருவாக்கும். அப்போ நீங்கள் வந்து யாரோட கதை வேணாலும் வாசிங்க, தமிழ் படிங்க, ஆங்கிலத்தில் படிங்க, உங்களோட தாய்மொழியில் படிச்சிங்கன்னா இன்னும் எளிமையாக உங்களுக்கு புரியும். அது மாதிரியான விஷயங்கள் இருக்கும். நீங்கள் படிக்க உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி வந்து இன்னும் அதிகமாகிட்டே இருக்கும். அது உங்களுடைய வாழ்வின் இறுதி நாள் வரைக்கும் உங்களுக்கு உதவியாக இருக்கும்.
நிச்சயமா. இது நீங்க பேசும்போது சொன்னீங்க, இதுதான் உங்களுடைய பெஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப இன்னும் இதை தாண்டி உழைக்க வேண்டிய ஒரு தேவை வருது அப்படின்னு. ஸோ இந்த விருதுக்கு பிறகாகத்தான் இன்னும் உங்களுக்கு அந்த சவால் அதிகமாகுது. இன்னும் நீங்க குழந்தையா மாறணும். இன்னும் நிறைய சிறார் இலக்கியங்களை படைக்க வேண்டும். மீண்டும் ஒரு முறை சாகித்ய விருதுகளுக்கு நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணலை வழங்கியமைக்கு மிக்க நன்றி. அழைத்ததுக்கும் சிறப்பான கேள்வி கேட்டதுக்கும் என்னுடைய நன்றியும் அன்பும். வணக்கம். மீண்டும் மற்றொரு நேர்காணலில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.